தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது இறைவேண்டல். புனித சூசையப்பரே, அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் அடைக்கலத்தில் வைக்கிறேன். வல்லமை மிக்க பரிந்துரையால் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மார்போடு அவரை என் பொருட்டு அணைத்து இணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சிந்தனை. இஸ்பானிய ராச்சியத்திலே புனித எரோனிமுஸ் சபையில் உள்ள பேதுரு என்ற குருவானவர் இருந்தார். இவருக்கு பசாசின் தந்திரத்தினாலே புனித நற்கருணையின் பேரில் அடிக்கடி வந்த சோதனையாவது, புனித நற்கருணையிலே இயேசுனுடைய திருவுடல் இருப்பதும் அல்லாமல் திரு இரத்தம் கூட இருப்பது எப்படி? திரு இரத்தம் இருந்தால் அது துணிமேல் இருக்கிற போது அதில் படாமல் இருக்குமோ என்ற சந்தேகம் அவருக்கு வந்தது. ஆனால் அவர் அந்த சோதனைக்கு இடங்கொடாமல் அடிக்கடி தள்ளினாலும் திரும்ப திரும்ப அந்த சோதனை அவருக்கு வந்தது. இப்படி இருக்கையிலே ஒரு சனிக்கிழமை அவர் தேவ மாதாவை குறித்து திருப்பலி நிறைவேற்றுகிற போது திவ்ய நற்கருணை எழுந்தேற்றத்திற்கு பின் மேலிருந்து ஒரு மேகம் வந்து பீடத்தில் இருந்த திவ்ய நற்கருணை பூசை பாத்திரம் மற்றும் பொருட்கள் எல்லாம் அந்த குருவானவருக்கு தெரியாமல் மறைந்து கொண்டிருந்தது. அப்போது அவர் இதை கண்டு மிகவும் பயந்து இனி என்ன செய்வேன் என்று தத்தளித்து கொண்டு இருந்தார். பிறகு தமக்கு ஏற்பட்ட துன்பம் நீக்கத்தக்கதாக மிகுந்த அழுகையோடு இறைவனை மன்றாடினார். இப்படி மன்றாடிய பின் அந்த மேகம் மேலே போனதினால் திருப்பலி பாத்திரமும் மற்ற எல்லா பொருட்களும் அவருக்கு தெரிந்தன. ஆனால் அவர் அவைகளை உற்று பார்க்கிற போது திவ்ய நற்கருணையும் பாத்திரத்திலிருந்து இரத்தமும் இல்லை என்று கண்டு முன்னிலும் அதிக துன்பம் அனுபவித்து தேவ மாதாவை மகா பக்தி சுறுசுறுப்போடு வேண்டிக் கொண்டார். பிற்பாடு மேலே இருந்து திவ்ய நற்கருணை மிகுந்த பிரகாசத்தோடு இறங்கி வருவதை கண்டார். இதல்லாமல் அந்த திவ்ய நற்கருணை பூசை பாத்திரத்தின் மேலே வைத்திருந்த தேவ நற்கருணையிலிருந்து திரு இரத்தம் துளி துளியாக பாத்திரத்திலே விழுந்து முன்னே போல் பிரகாசமாய் இருக்கிறதை கண்டார். பின்னும் அந்த திவ்ய நற்கருணை அப்ப பாத்திரத்தை விட்டு இறங்கி முன்னிருந்த துணிமேல் இருந்தது. இதையெல்லாம் குருவானவர் பார்க்கிற போது ஆச்சரியப்பட்டதுமல்லாமல் இனி என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை செய்தார். அப்போது அவருக்கு கேட்டதாவது, உன்னுடைய சந்தேகத்தை நீக்கவே இப்படி நிகழ்ந்தது. பூசையை முடித்துவிட்டு கண்ட செய்தியை ஒருவருக்கும் சொல்லாதே என்ற சத்தம் கேட்டது. அதன் பின் பூசையை முடித்து கண்டவற்றை ஒருவருக்கும் சொல்லாமல் இருந்தார். திருப்பலிக்கு உதவி செய்தவர்களுக்கு, பூசையை கண்டவர்களுக்கும் அவருடைய அழுகையையும் பூசையில் அவர் செய்த தாமதத்தையும் கண்டதே அன்றி வேறொன்றையும் காணவில்லை. அந்த குருவானவர் தான் சாகுவதற்கு முன்பு அவஸ்தையாயிருக்கிற போது ஒரு கடிதம் எழுதி தம்முடைய உதவியாளரிடம் கொடுத்தார். அதில் முன்பு பசாசின் தந்திரத்தினால் தமக்கு வந்த சந்தேகமும் நிகழ்ந்த புதுமையும் அப்படிப்பட்ட சந்தேகம் தமக்கு ஒரு காலம் வரவில்லை என்பதும் எழுதியிருந்தது. அன்பு நண்பர்களே, தேவ நற்கருணை என்னும் தேவ திரவிய அனுமானத்தின் பேரில் திருச்சபை கற்பித்ததை நாம் எல்லோரும் உறுதியோடு விசுவாசித்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். புனித அகுஸ்தினார் சொன்னபடியே மனிதரால் செய்ய முடியாத காரியங்களை இறைவனால் செய்ய முடியும். ஜெபிப்போமாக. எங்கள் உயிரினும் மேலான மேன்மையும் மகத்துவமும் நிறைந்த அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய பேரன்பை நினைத்து மனதுருகி நன்றி சொல்லுகிறோம். பாவிகளாகிய எங்களை மீட்க விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவரே,
எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய உயிரையும் கொடுத்து மீட்டு கொண்டவரே, விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்காக திறந்து வைக்க விண்ணகக் கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, உலகத்தில் வாழும் திக்கற்ற எங்களுக்கு வழிகாட்ட இன்றும் நற்கருணையிலே எங்களுக்காக உயிரோடு பிரசன்னமாயிருப்பவரே, உம்மை ஆராதித்து மகிழ்கிறோம். கைசூம்பிய மனிதரின் நிலையைக் கண்டு மனதுருகி அவனுக்காக அற்புதம் செய்து அவனை மாண்புக்குரிய மனிதனாக உயர்த்தியவரே, இன்றைய எங்களது நிலை கண்டு மனதுருகி அற்புதம் செய்ய விரைந்து வருபவரே, உம்மை விசுவசித்து உம்மிடமிருந்து புறப்படும் வல்லமையால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இன்று எங்களுக்கு அருள் தாரும். சோர்ந்து போன உள்ளங்களாக வாடி நிற்கும் வறியவர்களாகிய எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் தாரும். சாத்தானால் அலைக்கழிக்கப்பட்டு அவமானத்தின் மத்தியில் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கு இன்று நீர் அதிசயம் செய்து தலை நிமிரச் செய்வீராக. வாழ வழியறியாது தவித்து கொண்டிருக்கும் மனங்களில் நம்பிக்கை ஒளி பிறப்பதாக. தனிமை உணர்வினால் தூண்டப்பட்டு தவறான பாதைகளில் சிக்கித் தவிக்கும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்று நீர் இடைபடுவீராக. வாழ்வின் வழியை நாங்கள் கண்டு தூய்மையில் நிலைத்திருந்து உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய தூய ஆவியின் வல்லமை எங்களுக்கு இன்று நிறைவாய் தருவீராக. உம்முடைய தொடுதலால் பல்வேறு உடல் நோய்களிலிருந்து இன்று நாங்கள் விடுதலை பெறுவோமாக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.